வணக்கம். 2 வகை பொரியலோட விரத சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு ரொம்பவே குயிக்காக சொல்கிறேன். 3 மினிட்ஸ் வீடியோ தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 வெங்காயம் 2 தக்காளி எல்லா காய்கறியும் சேர்த்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கி எடுத்துடுறேன். 2 விசில் பருப்பு வச்சு எடுத்துட்டேன். அதோட அந்த வதக்கின காய்கறிகளும் சேர்த்து இன்னொரு விசில் வச்சு எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப், நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மிளகாய், பட்டவத்தல், ஒரு பட்டவத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. அடுத்து தக்காளி சூப்பு வைக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், பட்டவத்தல் இல்லை பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கங்க. தாளித்து எடுத்துடலாம். அடுத்து இந்த சைடு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 4 தக்காளி போட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தக்காளியும் அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் சூப்புனால். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி சூப்பு ரெடி. எப்போதும் ரசம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பால் கறி செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கங்க. நான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதை ஒரு 2 விசில், பட்டாணி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியோடு சேர்த்து வேக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பட்டாணியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் லைட்டாக மசிச்சு விட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பால்கறி கல்யாண வீட்டில் வைப்பாங்க, நிறையா விருந்து அந்த மாதிரி சாப்பாடுக்கு வைப்பாங்க. சாப்பாடு நிறையா எடுத்து கொடுக்கும். நீங்கள் மற்ற காய்கறி வைக்கிறத விட இந்த காய்கறி விரத சாப்பாடுக்கு வச்சிங்கன்னா சாப்பாடு நிறையா சாப்பிட தோணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. தக்காளியும் ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க. நம்ம முன்னாடியே வதக்கும் போது தக்காளி சேர்க்கலாம். நான் இப்போது இன்றைக்கி எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதான் முக்கியமான மசாலா. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சிட்ருக்க பட்டாணி உருளைக்கிழங்கோட இந்த மசாலாவும் சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் லைட்டாக கிளறி விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வரும். பால்கறி ரெடி ஆயிரும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பால்கறி செஞ்சு பாருங்கள். எப்போதும் விரத சாப்பாடுனா நம்ம பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி தான் செய்வோம். இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து வாழைக்காய் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டா வாழைக்காய் ரெடி. டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் லைட்டாக வேக வச்சதோடு எடுத்துக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வர மாதிரி ஃப்ரை எதிர்பார்த்தேன், அதனால கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். இது டீப் ஃப்ரை இல்லை, இது பாயில் ஆன மாதிரி தான். இப்போ சாமி கும்பிட்டுறலாம். தானமுக்கு செஞ்சிடலாம். இன்றைக்கி தானம் பருப்பு சாதம் தான். பருப்பு சாதம் என்னம்மா போட்டிருக்கீங்க? கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், பட்டவத்தல், பெருங்காயம், 3 தக்காளி போட்டு தாளிச்சிருக்காங்க. தாளிச்சிட்டு இதில் சேர்க்கணுமா எல்லாத்தையும்? செம்பு அரிசினா 1/2 டம்ளர் பருப்பு, 1/2 செம்பு அரிசினா 1/2 டம்ளர் பருப்பு ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. என்ன பருப்பு சேர்த்துருக்கீங்க? துவரம் பருப்பு. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இதெல்லாம் வதங்கினதையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஆமாம், சாப்பாடு ஆயிடுச்சு. குளிச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு வார்த்தை. இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. 4 விசில் வச்சு எடுத்துட்டா பருப்பு சாதம் ரெடி. டெய்லி ஒரு சாதம் செஞ்சு நான் 4 பேருக்கு கொடுக்குறது உண்டு. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம மனசு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். நன்றி.